இனிமையான நாளிலும் கூட இந்த சாயங்கால வேளையிலே தேவ கரத்திலே நாம் வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த 2025 வருஷம் அக்டோபர் மாதம் 29 நாள் புதன்கிழமை மாலையிலே தேவ சமூகத்திலே வரும்படியாக தேவன் இந்த வருஷத்தை நமக்கு நன்மையால் முடிசூட்டி நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்த தேவன், நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிற அப்படிப்பட்ட அந்த உண்மை உள்ள தேவனுக்கு, நன்மை செய்கிற தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே தேவனுடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம் மத்தியிலே இனிமாய் கூட அவர் ஜீவிக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு இந்த விசேஷித்த ஜெப வேலையை கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ஐயா. உடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்திருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்களை உம்முடைய இரத்தத்திலே கழுவி எங்களை சுத்திகரிக்கிறவர். ஆண்டவரே, இந்த 10 மாதங்கள் நீர் எங்களை தூக்கி சுமந்த தேவனப்பா. ஆண்டவரே, நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம். நாங்கள் ஆண்டவரே, மனுஷனுடைய நாட்கள் ஒரு புல்லை போல ஒளிந்து போகிறது என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, அது காலையிலே ஆண்டவரே அது மாலையிலே அது வாடி அது ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாமல் போவது போல் இருக்கிறது என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த மாயையான உலகத்திலே ஒன்றுக்கு உதவாத காரியங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆயுஷ நாட்களை உமக்கென்று பிரியமாய் நடக்க தேவ இரக்கம் தாரும். இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய கரம் எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இருந்ததற்காய் நன்றி செலுத்தும். வருகிற புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த இடத்துல உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. எல்லா மாம்ச சிந்தைகள், எல்லா விதமான உலக காரியங்களை முற்றிலும் எடுத்து போட்டு ஒரு மனதை நாவியை கர்த்தர் கட்டளையிடுமானவர். தேவ தயவும் தேவ கிருபையும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். உம்மை பாட, உம்மை புகழ, உம்மை போற்ற, உம்மை துதிக்க கொடுத்த இந்த நேரத்திற்காய் நன்றி சொல்லும். பாடல்கள் மூலமாக உம்மை கனப்படுத்துகிற இந்த வேளையிலே தேவ தயவும் தேவ கிருபையும் எங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் எங்களோடு கூட இணைந்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் பெறா நீர் ஆசீர்வதி. ஒவ்வொருவரும் மட்டுமாய் ஜீவனோடு வைத்தற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்து. தொடர்ந்து உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு இறை மகிமைப்படும் எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக இந்த அருமையான நாளிலும் கூட நம்ம பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகங்களே 1060வது பாடல், பாட்டு புத்தகத்திலே 1060. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்கிற ஒரு அருமையான ஒரு பாடல். தேவன் அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருடைய கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், பாரங்களை அவர் துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மகிமையை நிறைந்தவராய் அவர் தங்குகிற இடம் அது பரிசுத்த ஸ்தலமாக இருக்க. அப்படிப்பட்ட அந்த மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை துதியுடனே அவர் வாசலுக்குள்ளாய் வர நம்முடைய பாதங்கள் அவருடைய சமூகத்திலே கொண்டு வர தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம், அவரே நம்முடைய ஆலயமாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஒளியாக இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவ தண்ணீராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை கனப்படுத்தி நாம் பாடல் மூலமாய் அவரை மகிமைப்படுத்துவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும்
ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலும் தாமவர் தேவனாயிரும் கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் தேவனாயிருந்து கண்ணீர் யாவை துடைக்கிறாரே. இதோ மனுஷ மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் தேவன் வாசம் செய்கிறாரே. தேவாலயம் அவரே, தேய ஒழிவில் கும்மவரே. தேவாலயம் அவரே, தூய ஒளிவிளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனத்தின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே. இதோ மனுஷர் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. நிறையாங்கணமே மகபரிசுத்த கணமதிலே மகிமை நீர் பூரணமே. மகபரிசுத்த நமதிலே யுடனே வாசலுள்ளே நீக்கிறதே. அதன் வாசலுள்ளே எங்கள் பாத நீக்கிறதே. சரிமத்தே தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. யோனே உன் வாசல்களை தேவன் சிக்கிறார். சீயோனின் வாசல்களை தேவனை நேசிக்கிறார். என்னிடம் சுவிசேஷம் தானே உயர்த்திடுவோம் உம்மையே. இருந்து சுவிசேஷம் தான் உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷ மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. நோடியாம் இயேசு பரன் முளைக்கல் சீயோனிலே. முன்னோடியா இயேசு பரன் முளைக்கல்லாய் சீயோனிலே. செய்திடும் அதர் சிகரமதை பஞ்சையோடு நாம் காத்திடுவோம். வாசம் செய்து உன்னத சிகரம வாஞ்சையோடு சிடுவோம். இது மனுஷ மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷ மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா, ஆமென். தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் செய்ய, தம்முடைய பிள்ளைகளுக்காய் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை, உன்னதமானவரை நாம் நன்றி சொல்லும் விதமாக நம்மளே யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, தேவன் தொடர்ந்து தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒரு உண்மை உள்ளவர்களாய், தேவனுடைய காரியங்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாய்
தேவனுடைய வார்த்தையை குறித்து சிந்தை உள்ளவர்களாக இருக்க, நாம் மாம்ச சிந்தையில் ஜீவிக்காதபடி தேவ வார்த்தையின்படி கவனமாக இருந்து நம்முடைய ஜீவியமானது எல்லா விதமான எச்சரிப்போடும் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய ஆவி ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து நம்மளை யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆமென் ராஜா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை கிருபை ராஜாவே. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ராஜா. நன்றி அப்பா, நன்றி. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தேவனும் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை, உடைய இரக்கம், தயவு எங்களை இம்மட்டும் வழி நடத்தினக்காய் நன்றி. இந்த நாளை கொடுத்திருக்காய். இந்த நேரத்தில் உடைய வார்த்தையை வாசிக்க தியானிக்க தேவ இரக்கம் கொடுத்திருக்கு. நீரே மகிமைப்படும், நாம மகிமைப்படட்டும். ஆமென். நம்ம எழுந்து நின்று இந்த நேரத்திலே தேவனுடைய வேதத்திலே சில வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 31 வரை வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 31 வரை. அவன் ஒரு குருடனாய் இருந்து பார்வையை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவருடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அதன் நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான்,
இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை இரண்டாம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசனாக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவன் என் கண்களை தெரிந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். வாசித்த வார்த்தைகளுக்காய் நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த அருமையான சாயங்கால வேலைக்காக வாசிக்கப்பட்ட சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமியும் அது ஆண்டவரே சிங்காசனம் பாதப்படியுமாய் இருக்கிறதப்பா. நம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒரு விஷயம் கூட எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடு. தேவ கிருபையும் தேவதாயமும் இம்மட்டும் எங்களுக்கு கொடுத்த கர்த்தர், இந்த நல்ல வேலையிலும் உடைய அன்பு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. தொடர்ந்து வாசிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாக அன்பு கூறுகிறீர் என்று அறிந்து கொள். தேவன் இரக்கம் பாரு. நாங்கள் ஒன்றுமில்லை, இந்த பூமியிலே உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். தேவதாயமும் தேவ கிருபையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஒரு காலம் வெக்கப்பட்டு போகாதபடி நீ சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறீர் என்று சுவாமி. தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே மீண்டுமா எங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். இந்த அருமையான நாளிலே கூட நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் அநேக இடங்களுக்கு சுற்றி திரிந்து தம்முடைய சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். அப்பொழுது பாருங்கள், இயேசு இங்கே தேவனுடைய நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தீங்களான்னு ஒலிவு மலைக்கு அருகிலே இருக்கிற இடங்களுக்கு அவர் வந்திருக்கிறார். அங்கே எருசலேமிலே அந்த பண்டிகையானது நடந்து கொண்டிருக்கிற காலம். அது எருசலேமிலே அங்கே வருஷம் வருஷம் அவர்கள் கொண்டாடுகிற அந்த பஸ்கா பண்டிகை என்கிற அந்த பண்டிகை, கூடார பண்டிகை. நீங்கள் 7ஆம் அதிகாரத்திலே வாசித்தீர்கள்னா கூடார பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. அது என்ன பண்டிகையாமா? கூடார பண்டிகை. இப்போ வேதத்திலே அநேக பண்டிகைகள் இருக்கிறது. கூடார பண்டிகை என்பது அது ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்திலே குடும்பம் குடும்பமாக வந்து தங்கி அங்கே தேவனை மகிமைப்படுத்தி தேவனை கனப்படுத்தி தேவனுக்காக தங்களை அவர்கள் சாட்சியாக குடும்பமாக ஒப்பு கொடுக்கிற காரியம். அது ஒரு வேத பிரகாரமாக அதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான அதை நம்ம பேசலாம். அநேக பண்டிகைகள் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த பண்டிகையிலே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. கூடார பண்டிகை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இங்கே நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன என்றால், இயேசு அங்கே அந்த சாலையிலே அவர் நடந்து கொண்டு வருகிற பொழுது ஒரு குருடனாகிய ஒரு மனிதன் வருகிற பொழுது அங்கே அவருடைய சீஷர்கள் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள்,
ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அது இவன் செய்த பாவம் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும்படியாக இப்படி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். பாருங்க, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத. நம்ம இப்போ வேதத்தின் பிரகாரமாக நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? இப்போ சாயங்கால நேரம். நம்முடைய மணவாட்டி சபை கடைசி கால ஊழியம், தேவ பிள்ளைகளாகி நாம் இருக்கிறது என்ன காலம்? அது சாயங்காலம். நம்ம சாயங்கால வெளிச்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் இந்த 2000 ஆண்டுகளாக இந்த 7 சபைகளும் அங்கே ஒவ்வொரு சபை காலத்திலே என்ன இருக்கிறது என்று அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம். அதிலே கடைசி சபை தான் எது? லவோதிக்கியா சபை. லவோதிக்கியா சபைக்கு பிறகு என்ன கிடையாது? வேறு சபை காலம் இல்லை. அப்போ அந்த லவோதிக்கியா சபை காலத்தினுடைய முடிவிலே நாம் இருந்து கொண்டு அந்த சபை இப்போ எதற்குள்ளாக போக போகிறதாமாம்? மணவாட்டியாக நம்மை தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்டு தேவனோடு வைத்துக் கொள்ள போகிறார். இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவ காலம், ஒரு கொடிய காலம் ஒன்று வரப்போகிறது. அதைத்தான் அங்கே மத்திய 24 சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இங்கேயும் ஆண்டவர் அதை திரும்ப அவர்களுக்கு நினைவு கூறுகிறார். என்னது? பகற்காலம் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய. இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது மதிய நேரத்திலே. தொடர்ந்து அந்த காலங்கள் அப்படியே மாறி மாறி இப்ப நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம்? சாயங்கால நேரத்திலே வந்து நிற்கிறோம். இப்ப சாயங்காலம் முடிஞ்சது, அடுத்தது என்னதானது? இராக்காலம், இரவு நேரம். ராக்காலங்கிறது இரவு தொடங்க போகிறது. அப்போ இந்த இரவு எதற்கு அடையாளமாக இருக்குதுங்கிறாரு? எதற்கு அடையாளமாமா? ஒருவனும் கிரியை செய்யாத காலம். இப்போ இந்த நாட்கள்ல தான் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள், தேவனுடைய வல்லமை, தேவ கிருபை, தேவ தயவு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் நம்ம முடிவிலே வரப்போகிறோம். இதற்கும் பிறகு என்ன கிடையாதாமா? கிரியை செய்யாத ஒரு கொடிய காலம் ஒன்று வரப்போகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை பாருங்க. அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவர் தரையிலே துப்பி, அவர் என்ன செய்கிறாரு? தரையில அவருடைய வாயிலிருந்து எச்சில கீழே துப்பி, அந்த உமிழ் நீர்ல அவருடைய அந்த எச்சில் இருக்கல, அந்த உமிழ் நீர், அதுல சேறு உண்டாக்கி, தமிழ்ல தான் போட்டிருக்கு, உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல் பூசறார். பாருங்க, வேதத்திலேயே இந்த ஒரு மனுஷனுக்கு தான் இந்த ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. அவனுடைய கண்கள் குருடு தெளிவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அது ஒரு அடையாளம். உமிழ்நீர் ஒரு அடையாளம், அந்த சேறு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த குருடனுக்கு பார்வை கிடைப்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ போய் எங்கே கழுவு? சீலோவாம் குலகத்திலே கழுவு. அப்ப சீலோவாம் என்றால் என்ன அப்படிங்கிற அதற்கு அர்த்தம் அங்கே இருக்கு. சீலோவாம் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இங்க வந்தார்? நமக்காக அனுப்பப்பட்டவர். எதற்கு அனுப்பப்பட்டவர்?
நம்முடைய பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதலை, நம்முடைய அநியாயங்களை மன்னிப்பதற்காக தேவன் அவரை இந்த பூமியிலே அனுப்பி, அதான் அனுப்பப்பட்டவர். அந்த குளத்திலே போய் கழுவுங்கிறார். அதான் அந்த குளம் இவருக்காக, இவருடைய பெயரிலே வைக்கப்பட்ட ஒரு சீலோவாம் குளம். சீலோம் பழைய ஏற்பாட்டிலே அங்கே ஆலயங்கள் கட்டப்படுகிறது. நம்ம அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆலயத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே யார் யார் என்னென்ன இடத்துல ஆலயங்கள் கட்டினார்கள், அந்த ஆலயத்தில் என்னென்ன காரியம் நடந்தது, பிறகு சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டது, அங்கே என்ன நடந்தது, அதற்கு பிறகு அந்த சாலமோன் அந்த ஆலயம் என்ன ஆனது, முழுவதுமாக தரைமட்டமானது பாபிலோன் காலத்திலே. பிறகு மறுபடியுமாக நெகேமியா, எஸ்தர், எசேக்கியால், ஏசாயா இவங்க எல்லா காலத்திலேயும் அந்த ஆலயமானது திரும்ப கட்டப்படுகிறது. மறுபடியும் அது என்ன செய்யப்படுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே அது மறுபடியுமாக அது இடிக்கப்பட்டு, அங்கே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அது ஏரேதனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த ஆலயமானது தொடர்ந்து இடிக்கப்பட்டும் கட்டப்பட்டும் கொண்டு வருகிறது. இப்பொழுது யூதர்களுக்கு எங்குமே ஆலயம் இல்லை. அதனாலதான் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன என்றால், இந்த மனுஷன், இவன் ஒரு வாலிபன். இவன் யார்? இவன் வாலிபன். ஆனா இவனுக்குள்ள பாருங்க ஒரு பெரிய ஒரு தேவனை அறிகிற அந்த உணர்வு, தேவனை சந்தித்து அங்கே பேசின உடனே இவனுக்குள்ளாக ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். என்ன காரியம் என்று நம்ம பார்க்கிறப்போ பாருங்க, அவன் தாய் தகப்பன்மார்கிட்ட அந்த அன்றைக்கு இருந்த யூதர்கள் கேட்கிறாங்க, இது உன்னுடைய மகனா, இவனுக்கு எப்படி பார்வை வந்ததுன்னு கேட்கிறப்போ, இவர் என்னுடைய மகன் தான், இவன் குருடனாய் பிறந்தது உண்மைதான், ஆனால் இவனுக்கு எப்படி பார்வை வந்தது, இவனுடைய அந்த கண்ணை திறந்தது யார் என்று எங்களுக்கு தெரியாது. இவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான், இவனுக்கும் வயசு ஆயிருச்சு, இவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, இவனும் வயதுள்ளவனாய் இருக்கிறான். எப்படியும் ஒரு 30-40 வயது இருக்கலாம், அல்லது 50 வயது கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்ப இவனே சொல்லுவான், அவனிடத்துல கேளுங்கன்னு சொல்றாங்க. அதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன என்றால், அன்றைக்கு யூதர்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாங்க. யூதர்கள் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்ன கட்டுப்பாடு? இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்தால் அவனை அந்த ஜெபாலயத்திற்குள்ளாக அனுமதி இல்லாமல் அவனை வெளியே தள்ளுவர். இதுதான் ஈராக் காலம். இதுதான் இனி வருகிற நாட்களிலே இது அதிகமாக அதிகரித்து வரும். இந்திய தேசத்திலே இன்றைக்கு அது அப்படியே மெல்ல மெல்ல ஆரம்பித்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு எல்லா சபைகளும் அங்கே நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுவது போல WCCக்குள்ளாக இணைந்து கொண்டிருக்கிறது, வேர்ல்டு சர்ச் கவுன்சிலுக்குள்ளாக. அதான என்னது, ஒருவனும் விற்க வேண்டுமானால் அந்த அடையாளம் இருக்க வேண்டும். ஒருவன் ஒரு பொருளை வாங்க விற்க அடையாளம் இருக்க வேண்டும் என்று அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பார்க்கிறோம். இப்போ இங்கே இன்னும் ஒரு காரியம் என்ன நடக்கும் என்று நீங்க பார்ப்பீர்களானால், அது அந்த யூதர்கள் எப்படி இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்தலை புறம்பே தள்ளினது போல, இந்த ராக்காலத்திலே புறஜாதிகளுக்கு ராக்காலமாக இருக்கும். அவர்களுக்கு என்ன காலமாக இருக்கும்? மனம் திரும்பின, அங்கே அவரை குத்தினவர்கள் யாவரும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். அங்கே இவர் தன்னுடைய சகோதரன் என்று சொல்லி அங்கே ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்து எப்படி யோசேப்பு அங்கே தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு பகைக்கப்பட்டு அவன் விற்கப்பட்ட பிறகு
அங்கே மீண்டுமாக யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் அங்கே மீண்டுமாக யோசேப்பை சந்தித்த பிறகு அவர்கள் தன்னுடைய சகோதரனை காணும் பொழுது அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி வந்ததோ அது மறுபடியும் அங்கே நடக்கப் போகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே அவர்களுக்கு மனம் திரும்புதல் இருக்கும். இங்கு என்ன இருக்கும்? பிரஜாதிகளுக்கு மிக கொடியதான ஒரு இருளான காரியத்திற்குள்ளாக இந்த உலகம் இன்றைக்கு தான் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மிக முக்கியமான ஒரு காரியத்திற்குள்ளாக நம்ம வரப்போகிறோம். என்ன காரியம் என்றால், பாருங்க, அந்த குருடனை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள். முதல் தடவை அவங்கிட்ட பேசுறாங்க, அவனுக்கு என்ன செய்யல, அவர்கள் புரிந்து கொள்ள முடியல. அங்க ஏன் அப்படின்னா, அவர்கள் என்ன செய்கிறாங்க, இது ஓய்வு நாள் அல்லவா? இது எந்த நாள்? இது ஓய்வு நாள்ல எந்த காரியமும் செய்யக்கூடாது. 16ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. பாருங்க, இதுதான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியம். நம்ம தேவனை என்ன சொல்லுகிறோம்? இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மேசியாவாக இந்த பூமிக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? வர வேண்டும். அது ஆதா காலத்திலேயே ஏவாள் மூலமாக அங்கே சொல்லப்பட்ட காரியமாக இருக்கிறது. ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமியிலே வரவேண்டியதாக இருக்கிறது. அந்த ஸ்திரீயின் வித்து ஒரு பரிசுத்தமுள்ள வித்தாக அவர் கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? 4000 ஆண்டுகளாக அது மறைக்கப்பட்டு, பிறகு அங்கே ஏசாயா மூலமாக அது சொல்லப்படுகிறது. என்னது? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். நீங்க வாசித்தீங்கன்னா ஏசாயா 7ஆம் அதிகாரத்துல அந்த காரியத்தை குறித்து ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அதை குறித்து பேசுகிறார். வாசிங்க, ஏசாயா 7:14 வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்ன அடையாளமாமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். பாருங்க, இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அப்ப இம்மானுவேல் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? இம்மானுவேல் யாருக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். மத்தேயு 1:22 வாசிப்போம். பாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமா. யார் அந்த தீர்க்கதரிசி? ஏசாயா தான் அந்த தீர்க்கதரிசி. மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்னதாமா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப யாருக்கு அந்த இம்மானுவேலாமா? 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்க, இந்த கிறிஸ்துவானவர் அங்கே வந்து நிற்பதை யாராலே அடையாளம் காண முடியவில்லை? அன்றைக்கு இருந்த யூதர்களினாலே அடையாளம் காண முடியவில்லை. ஏன் அவர்களாலே அடையாளம் காண முடியவில்லை என்றால், அவர்கள் யாருடைய சீசர் என்று சொல்லுகிறார்கள் தங்களை? நாங்கள் யாருடைய சீசர்களாமா? நாங்க மோசேயுடைய சீசர்கள். 28ஆம் வசனத்துல சொல்றாங்க பாருங்க, அவர்கள் அவனை, நாங்கள் மோசேயுடைய சீசர்கள். மோசேக்கு
கட்டளைகளை கொடுத்தது யாரு? தேவன். மோசேக்கு கட்டளை கொடுத்தது யாரு? தேவன். அப்ப அந்த தேவன் தான் இப்ப இங்க யாரா வந்திருக்காராமா? கன்னிகைய குமாரனா கிறிஸ்துவா இயேசுவா இந்த பூமியில வந்து நிக்கிறாரு. ஆனா இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் ஒரு பாவியான மனிதன், இவன் ஒரு பாவியான மனிதன். ஏன் பாவியான மனிதனாமா? இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அங்கே அவர்களுடைய திருமணத்திற்கு முன்பாகவே அங்கே மரியாள் என்ன செய்யப்பட்டால்? கர்ப்பவதியானார். அதனாலதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள. அது தவறாய் பிறந்தது. அது எப்படிப்பட்ட குழந்தை? அது தவறாய் பிறந்த குழந்தை. அதனாலதான் அவர்கள் யூதர்கள் அவரை என்ன சொல்றார்? இவர் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லுகிறார். அப்ப சிலர் சொல்றாங்க, பாவியான மனுஷன் எப்படி இப்படி அற்புதம் நடக்கும் என்று கேட்கிறார். பாருங்க, அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பவில்லை. யூதர்கள் நம்பவில்லை. அப்போ இந்த மனுஷனை மறுபடியும் கூப்பிட்டு கேட்கிறப்போ அவன் சொல்லுகிறான், பாருங்க, மோசேயுடன் தான் தேவன் பேசினார், இவன் எங்கிருந்து வந்தோம் என்று அறியோம் என்று இந்த யூதர்கள் சொல்றாங்க. 29ஆம் வசனத்துல மோசேயுடன் தான் தேவன் பேசினார், இவரோடு தேவன் பேசல, இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த குருடன், கவனமா கேளுங்க, அந்த நாட்களிலே அந்த குருடரோ மற்ற யாருமே என்ன செய்ய முடியாது? சபைகளுக்குள்ள போய் காணிக்கையோ சபை ஆராதனையிலையோ கலந்து கொள்ள முடியாது. சபை காரியங்களிலே பங்கு கொள்ள முடியாது. அது நீங்க லேவியராகவும் என்னாகவும் உபோகமத்தில் இருக்கு பாருங்க. அதனாலதான் இவன் எங்கே இருக்கிறானாமா? குருடர்கள் எங்கதான் இருப்பாங்க? ஆலயத்திற்கு வெளியே தான் நின்று கொண்டு பிச்சை வாங்கி கொண்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருப்பான். அதனாலதான் அவன் பெற்றோருக்கு இது யார் செய்தான் அவர்களுக்கும் தெரியல. யார் செய்தார் என்று பெற்றோர்களுக்கு தெரியல. பாருங்க, அவன் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம்தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய செய்தியாக இருக்கிறது. என்னது நான் சொல்றேன் பாருங்க, அவரின் கண்களை திறந்திருந்தும், அவரின் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். இந்த யூதர்கள் யாரு? தேவனை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், தேவனுக்காக இன்றைக்கும் வைராக்கியத்தோடு ஜீவிக்கிறவர்கள். யூதர்களைப் போல நம்மளால ஜீவிக்கவே முடியாது. அவ்வளவு ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. சும்மா நம்மள மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வேணா எங்க வேணா போகலாம், அல்லது என்ன வேணா செய்யலாம், அல்லது எப்படி வேணா இருந்துக்கலாம், பண்டிகை நாளா எங்க வேணா ஊரை சுத்திக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. அந்த கொள்கை கட்டுப்பாடு, அந்த சபை காரியங்களும் தேவனுக்குரிய காரியங்கள், தசமபாகம், காணிக்கை கொடுக்கிறது, மற்ற எல்லா காரியத்திலும் அவ்வளவு சரியாக இருக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் குழந்தைகளை சிறு வயது முதல் வேதத்தை படிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள அவர்கள் அங்கே வேதத்திலே சொன்னபடி அங்கே அந்தந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் சரியாக இருப்பார். அதனாலதான் அவன் சொல்றான், நான் கண்ணு இல்லை, எனக்கு வேதத்தை குறித்தோ வேதத்தைக்குரிய வார்த்தைகளை குறித்தோ தெரியாது, ஆனால் நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருப்பீர்கள். அப்ப இவர் யார் என்று உங்களுடைய கையில் இருக்கிற அந்த வேதத்திலே இருக்கும், ஆனால் நீங்கள் அவரை அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம் என்று சொல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கும் அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தை படிக்கிறார்கள், வேதத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறார்கள். ஆனால் தேவனை
ஒரே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு அநேகர் மனமில்லை. அது மிகப்பெரிய சர்ச்சையாக போய்கொண்டிருக்கீங்க. அதுதான் நடந்தது. பரிசேயர்ல சிலர் என்னங்கிறாங்க, அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ள, அதனால அவன் தேவங்கிட்ட இருந்து வந்தவங்கள, அவன் யாரு? அவன் ஒரு பாவி. இப்போ இவங்களுக்குள்ளாக பிரிவினைகள் வந்து விடுகிறது. அதான் இன்றைக்கும் காரியமானது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த 7th டேன்னு இருக்கிறாங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு கிறிஸ்டியானிட்டியில். நம்ம அதை குறித்து பேசியிருக்கிறோம். இங்க இந்த மனுஷன் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன காரியம் அது? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை அப்படின்னு. என்னது? நீங்க பாவத்தோட வந்து அக்கிரமத்தோட மீறுதலோட வந்து நீங்க தேவனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. நீங்க தேவனிடத்துல ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. அந்த ஜெபம் அதான் செவி கொடுக்கிறது இல்லை. கேட்காதுங்கிறதுன்னா என்னது? கேட்டா தானே செவி கொடுக்கிறது. இப்ப நீங்க உங்க கம்பெனிலேயோ அல்லது படிக்கிற இடத்துலயோ ஒரு வாத்தியார் ஒன்று சொல்றப்போ அதை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க எங்கேயோ ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்தா அல்லது எதையோ ஒரு யோசனையில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன இருக்குல்ல, உங்க செவிக்குள்ள ஏறல, உங்க செவி அதை கவனமாய் கேட்கல, அது என்னன்னு புரிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு. அதே போல தேவன் என்ன செய்கிறாராமா, நீங்க பாவத்தோட வந்து அக்கிரமத்தோட மீறுதலோட அநியாயத்தோட வந்து நின்று நீங்க தேவனிடத்துல ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபத்தை தேவன் என்ன செய்வதில்லை? தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒரு காரியம் இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த குருடன் பேசினான் என்று அல்ல, அவன் பேசுவது மிக முக்கியமான ஒரு காரியம். முதல் காரியம் என்னது? தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பு. அதை விட மிக முக்கியமான காரியம் என்னது? இவர் யார், எங்கிருந்து வந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து யார், அவர் எங்கிருந்து வந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க பாவத்தில் இருக்கிறீங்க, அநியாயத்தில் இருக்கிறீங்க, அக்கிரமத்தில் இருக்கிறீங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய முடியுமா அவரிடத்துல? நம்முடைய கிருபாதார பலி அவரே என்று வேதம் சொல்லியிருக்கிறது. மூன்றாவதாக என்னது? ஒருவன் பாருங்க, நீங்க தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, மிக முக்கியமான காரியம் என்னது? தேவ பக்தி இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவனை குறித்தான அந்த பக்தி இருக்க வேண்டும். எப்படி அங்கே வேலைக்கு செல்லுகிற பொழுது அந்த அந்த கம்பெனிக்கு நீங்க என்னவா இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருந்தால் தான் அந்த கம்பெனி உங்களை என்ன செய்யும்? வேலைக்கு வைத்துக் கொள்வார்கள். படிக்கிற இடத்துல நீங்க சரியா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல உயர் பதவி, நல்ல ஒரு அந்தஸ்துல வர முடியும். குடும்பத்துல கணவனும் மனைவியும் அங்கே உண்மையாக இருக்கிற பொழுதுதான் அந்த குடும்பத்திலே சமாதானம், அங்கே குடும்பம் சரியான பாதையிலே செல்லும். இது உலக பிரகாரமான காரியமா இருக்கு. அதை எல்லாவற்றையும் விட ஒரு மனிதன் தேவனை அறிந்தாலும் சரி, அவன் பாவே இல்லை, நான் அக்கிரமம் செய்யலை என்று சொல்லி அறிக்கை செய்தாலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமாமா? தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, அது மட்டுமல்ல, அந்த வெறும் பக்தி மட்டுமல்ல, அவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குதாமா? தேவனுக்கு சித்தமானதை செய்தால்தான் தேவன் செவி கொடுப்பார். நீங்க தேவ சித்தத்தை செய்கிறீர்களா என்று நம்ம பார்க்கணும். அதைத்தான் அங்கே வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:11 ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை வாசிங்க.
ம் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ம் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக ம் நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் போதும். பாருங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அங்கே நீ எப்படி இருக்க வேண்டுமாமா? நீயோ யாராமா? நீங்க யாராமா? தேவனுடைய, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க யாரு? தேவனுடைய மனுஷர்கள். இதற்கு மேலே உள்ள அந்த காரியங்கள் நீங்க அதைய வாசித்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல அங்க 3ஆம் வசனத்திலிருந்து இருக்கு, அல்லது நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அங்க ஒரு 19 காரியங்கள் அங்க இருக்கு. அங்க எவ்வளவு காரியம்? 19 காரியங்கள் இங்கே இருக்கு. ஒண்ணு என்னது? விசுவாசிகள் என்னவா இருக்க வேண்டுமாமா? அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும். அசட்டையாக இருக்கக்கூடாது. அசட்டைன்னு என்னது? கேர்லெஸ், எதை குறித்தும் கவலைப்படாம, எதை குறித்தும் இது பண்ணாம அப்படியே அசட்டையா இருக்கிறது. அடுத்தது என்னது? நல் வேலையின் பலனை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிற அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க விலகி இருக்க வேண்டும். இருமாப்புள்ளவனாக இருக்கக்கூடாது. ஒன்றும் அறியாதவனாக இருக்கக்கூடாது. தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், நோய் கொண்டவனுமாக, பொறுமையும் சண்டையும் தூஷணம், பொல்லாத சம்சயம், கெட்ட சிந்தை, சத்தியம் இல்லாதவர்களும், தேவ பக்தி ஆதாயம் என்று தொழிலா எண்ணலாம், மாறுபாடான தர்க்கம், இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்ய வேண்டுமாமா? அதுதான் தேவ பக்தி. அதுதான் என்னது? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடுகிறது. இவைகளிலே நீங்க சிக்கிக் கொள்ளக்கூடாது. அப்படின்னு என்னது? விட்டு விலகியோடுனா என்னது? அதுல போய் நீங்க என்ன செய்யக்கூடாது? சிக்கிக் கொள்ளக்கூடாது. பொறாமையினாலேயோ சண்டையினாலேயோ தூஷணங்கள் செய்கிறது, பொல்லாத சம்சயம், சந்தேக குணத்தோடு இருக்கிறது, கெட்ட சிந்தையோடு இருக்கிறது, சத்தியம் இல்லாதவர்களோடு கூட அவங்களோடு கூட அவங்களுக்குள்ளேயும் தேவ பக்தி இருக்கு என்று சொல்லி அவங்களோடு கூட நடக்கிறது, மாறுபாடான தர்க்கங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களோடு கூட நம்ம போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதுதான் அது எப்படி வருகிறதாமா இந்த ஆசையெல்லாம்? அவர்கள் ஐஸ்வர்யவானாக விரும்பி சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் மதிகேடும் பலவிதமான இச்சைகள்ல போய் சிக்கிக் கொள்ளுகிறது தான் அது. அதுல போய் சிக்கிக் கொள்ளுகிறார்களாம், அதுல போய் விழுந்து விடுகிறார்களாம். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளிலிருந்து விட்டு ஓடி விலகி ஓடிவிடு என்று சொல்றார். ஆமேன். பாருங்க, ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் எப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவானதை தேவன் வேதத்தின் மூலமாய் நமக்கு எச்சரிக்கிறார். இரண்டாவதாக நீங்க வாசித்தீங்கன்னா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:11 வாசிப்போம். இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு இருந்த அகவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெட்டு அழித்து பூதங்கள் எரித்து உயிர்ப்போம். போதும் அவருடைய வாக்கு போதும். பாருங்க, நீங்க இந்த அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். என்னதாமா? கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் வருவார்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சுய இச்சையின்படி நடந்து கொள்வார்கள். இன்னும் அநேக காரியங்களை குறித்து அங்கே அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அதனாலதான் சொல்றார், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறபடியால். இந்த காரியங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறதாமா? ஒளிந்து போகும். ஆனால் அதை விட்டு விலகி ஓடுங்கிறார்.
நீங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? பரிசுத்த நடவடிக்கை உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நாள் எப்படி இருக்கிறதாமா? சீக்கிரம் வரும். அது நீங்க ஆவலோடு காத்திருக்க வேண்டுமாமா. இன்னைக்கு அநேகர் பாருங்க, அந்த ஆவலே இல்லை, தேவனுடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறது இல்லை. இந்த உலக காரியங்களை நினைச்சு கவலையோடு இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு 2 வார்த்தைகள்ல போட்டிருந்தார். என்ன என்றால், தானியேல் சிங்க குகையில அடைக்கப்பட்டிருந்த பொழுது, தானியேல் சிங்க குகையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவன் சிங்கத்தை பார்க்கவே இல்லையாமா. அவன் சிங்கத்தை பார்க்காம அவன் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆமென். அப்படின்னா என்னது? நம்ம என்ன செய்கிறோம்? சிங்கம் நம்ம பிரச்சனைகளை எடுத்துக்கலாம், இல்ல போராட்டங்களை எடுத்துக்கலாம், அல்லது வியாதியா எடுத்துக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு காரியமா எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை சுற்றி நடக்கிற அதை மட்டுமே நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இந்த வியாதி இருக்குது, இப்படி ஆகிவிடுமா, அல்லது இப்படி இருக்குது, இது இந்த மாதிரி ஆகிவிடுமா, அது அப்படி இருக்கு, அது அப்படி ஆகிவிடுமா என்று சொல்லி என்ன செய்கிறோம்? அந்த பிரச்சனைகளையே நம்ம யோசித்து யோசித்து அதை குறித்தே பயம், நடுக்கம், கலக்கத்தோடு இருக்கிறோம். எப்ப நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அந்த வசனம் எப்பவும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒன்றை ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, 31ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். பாருங்க, இதுதான் மனிதனுக்கு மிக முக்கியமான காரியம். இந்த 3 குறிச்சு தான் மனுஷர்கள் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு பயப்பட்டு, ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும், என் பேரனுக்கு என்ன ஆகும், என் பேத்திக்கு என்ன ஆகும், ஐயோ எனக்கு வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படியா இப்படியா, வேலை இல்லை, என்ன சாப்பிடுவோம், என்ன துணிமணி போடுவோம், இப்படி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது தான் மனிதன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் யாராமா? அஞ்ஞானிகள்னா யாரு? தேவ பக்தி இல்லாதவன், தேவ பக்தி இல்லாதவன், அல்லது உலக கவலை உடையவன், உலகத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறவன். அவன் தேவனை குறித்து ஒரு % கூட அவனுக்கு சிந்தை வராது. நம்ம எதைக்காக கவலைப்பட்டு இருக்கிறோம்? தேவனுடைய வருகை நம்ம காணப்பட வேண்டும். அந்த வருகையிலே காணப்பட நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த கவலை தான் நமக்கு இருக்க வேண்டும். அது கவலை அல்ல, அது ஒரு ஆதங்கமாக இருக்க வேண்டும். அது ஒரு எப்படி இருக்க வேண்டும்? அது நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சந்தோஷமாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அந்த பரபரப்பு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும், அந்த பதறல் நமக்குள்ள இருந்துட்டே இருக்க வேண்டும். தேவன் வருகிற பொழுது நான் ஒரு சோம்பேறியாகவோ அல்லது தூங்கிக் கொண்டிருக்கிறவனாகவோ அல்லது உலக இச்சைகளிலே, பாவ இச்சைகளிலே அல்லது உலக காரியங்களிலே மதிமயங்கி இருக்கிறவனாக இருந்தால் நம்ம என்ன ஆகி விடுவோம்? கைவிடப்படுவோம். தேவனுடைய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது. அப்ப அதுக்கு நான் என்னவாக வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்திலே நாம் அக்கறை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாளைக்காக நீ கவலைப்படாத, அந்த நாளுக்கானது பாடு, அது போதும்ங்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, தேவன் அங்கே அவருக்கு சித்தமானதை செய்கிற பொழுது அவர் செவி கொடுக்கிறாராம். அதைத்தான் நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:9, இன்னும் 4:8 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:9 வாசிக்கலாம்.
பாருங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? பிரயோஜனமாக. நம்ம இன்னைக்கு சரீரத்துல தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஓடி ஓடி உழைக்கிறது, அல்லது அங்கே இங்கே ஓடுறது, இதே அதையும் பண்றது. இப்படி சரீரத்துல நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒவ்வொரு காரியத்துல முயற்சி செய்து அது அற்ப பிரயோஜனம் உள்ளது என்கிறார். அப்ப நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பிறகு வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமாக இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாமா? அதைத்தான் 2:9 சொல்லுகிறது. வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறப் பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, ஒரு ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, ஆண்கள் எப்படி இருக்க வேண்டுமாமா? கோபம் இல்லாதவர்களாக. 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, புருஷர்கள் கோபம் இல்லாதவர்கள், தர்க்கம் இல்லாதவர்களா, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடத்திலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறதற்கு யோசிப்பாங்க. ஐயோ, இங்க நின்று ஜெபிக்கலாமா, அங்க நின்று ஜெபிக்கலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா. பாருங்க, நீங்க மாற்று மதத்துக்காரங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க அப்படியே அங்கேயே உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்னது, ஒரு பயம் இருக்கு. ஐயோ, எல்லா இடத்துலயும் நின்று ஜெபிக்கலாமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லா இடத்திலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டுமாமா? ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டுமாமா? தெளிந்த புத்தி. ஸ்திரீகளுக்குரிய அந்த நாணம் இருக்க வேண்டும். அச்சம், மடம், நாணம் என்று சொல்ற அது இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நீங்க இன்டர்நெட், ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் செய்கிற ஒவ்வொரு கேவலமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், இன்னைக்கு கோடிக்கணக்கான ஆண்களை விபச்சாரத்திலேயும் வேசித்தனத்திலேயும் போதை மயக்கத்திலேயும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டிருக்கிறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள், தேவ பக்தி உள்ளவர்கள்னு சொல்றவங்க எப்படி இருக்க வேண்டுமாமா? தகுதியான வஸ்திரம். இன்னைக்கு வஸ்திரங்களை அணிவதில் கூட அவ்வளவு அசிங்கமா அணிந்து கொண்டு அந்த பெண்களுக்குரிய அந்த அச்சம், நாணங்கிறதே இல்லாதபடி நடந்து கொள்கிறார்கள். பாருங்க, வேதம் தேவனுடைய பிள்ளைகளை அப்படி இருக்க சொல்லல. தகுதியான வஸ்திரங்களை அடைந்து, உங்களுக்குள்ள அந்த நாணம் இருக்க வேண்டும், அந்த ஷை இருக்கணும். ஆனா அது இன்னைக்கு அநேகரிடத்துல அது இல்லை. தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். பாருங்க, விலையேற பெற்ற எப்படி இருக்க வேண்டுமாமா? நற்கிரிகளினாலே அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அமைதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெறுமன தேவ பக்தி அல்ல. நானும் தேவனை வணங்குகிறேன், நானும் ஜெபிக்கிறேன், நானும் ஒரு விசுவாசிதான் என்று சும்மா பெருமை பேசிக் கொண்டிருப்பதில்லை. ஜீவியமானது அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். நம்முடைய ஜீவியம் தான் அதை வெளிப்படுத்த வேண்டும். பாருங்க, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. சரி, கடைசியா ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். வாசிங்க. 2 பேதுரு 2:9, அதே மாதிரி 2 பேதுரு 1:7 வாசித்து நம்ம முடிப்போம்.
பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறாராமா? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும், ஆ, அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக ஆ. நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். பாருங்க, தேவ பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறாராமா? இந்த பூமியில இருக்கிற சோதனைகளிலிருந்து ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறாராம். ஆமென். அப்ப நம்ம தேவ பிள்ளைகள் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாமா? தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அதைத்தான் அங்க மேல வசனத்துல அங்கே இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார? சோதோம் குமாராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எதை குறித்து? சோதோம் குமாரா. சோதோம் குமாரா காலத்துல யார் இருந்தா? லோத்து. பாருங்க, லோத்து அந்த சோதோம் குமாராவில் நடக்கிற அங்க என்ன காரியம் நடந்ததாமா? காமவிகார நடவடிக்கைகள் ஆளை வருத்தப்பட்டானாம். காமவிகாரம். அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலேயும் நடக்கும். அப்போ லோத்து பாருங்க, அங்க அவங்க அப்படி நடந்தாலும் அவன் என்ன செய்தானாமா? 8ஆம் வசனம், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்களை கண்டு, நாள்தோறும் அவர்களுடைய அதை பார்க்கிறான் அவன். இன்னைக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, இன்டர்நெட், யூடியூப் இதெல்லாம் நீங்க இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? அவ்வளவு மன வருத்தம், அவ்வளவு என்ன உலகம் இது, எப்படி இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று தெரியாதபடி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் ஆண்களை தவறு சொன்னாலும் ஒரு புறம் பெண்களினாலே அழிந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. பாருங்க, அவன் என்ன செய்தானாமா? அந்த அக்கிரமத்தை கண்டு அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட உள்ள இருதயமா இருந்ததாமா? நீதியுள்ள தன்னுடைய இருதயம். அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? அந்த இருதயம் தான் நமக்குள்ள வேணும். ஆமென். பிறகு நம்முடைய இருதயம் நீதியுள்ளதாக இருக்க வேண்டும். ஆக்சுவலி நான் இன்னைக்கு இருதயத்தை குறித்து பேசலாம் என்றுதான் நான் தேவ சமூகத்தில் இருக்கிறப்போ எனக்கு இந்த வசனம் எனக்கு கிடைச்சது. அது இதோட அப்படியே கனெக்ட் ஆகுது. அப்படியே அவன் இருதயமானது பாதிக்கப்பட்டதாமா. அவர்கள் செய்கிற அந்த செயல்களை பார்த்து அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு அவன் அப்படியே ரொம்ப இதாகிறான், சோர்ந்து போகிறான். அப்படிப்பட்டவனை அந்த நீதிமானாகிய லோத்துங்குது. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? நீதிமான் ஆகிய லோத்தை அவர் ரட்சித்தாராமா. ஆமென். அப்ப பாருங்க, அவர் என்ன செய்கிறாராமா? அதை போல நீங்க தேவ பக்தி என்பது என்னது? உங்களுடைய இருதயத்திலே நீதியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நீதியுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் அங்கே 1 பேதுல வாசிக்கிறப்போ 5ஆம் வசனத்திலிருந்து சொல்லுது பாருங்க, நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவபக்தி. இந்த தேவபக்தி கூட சகோதர சிநேகிதம் வேண்டும். சகோதர சிநேகிதத்தோட அன்பு இருக்க வேண்டும். இதுதான் ஒரு சபை. இதுல நீங்க 7 காரியம் இருக்கும். இந்த 7 தான் என்னது? 7 சபை காலம். இது தேவ பிள்ளைகள். இன்றைக்கு நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? கடைசியாக அன்புக்குள்ள இருக்கிறோம். அன்பு யாரு? தேவன். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அன்புள்ளவர்களாக இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சகோதர சிநேகிதம் இருக்கணும். ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். ஒரு சில இடங்கள் எல்லாம் பேசுறப்ப சொல்லுவாங்க, அந்த பாஸ்டராக கூப்பிட்டு அந்த குடும்பத்தை விசாரிச்சா தான் அவங்க
என்ன ஏதுன்னு சொல்லுவாங்களாமா, தொடர்பே இருக்காதாமா. ஏன்னா அவங்கள பாஸ்டர் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிடுவாருன்னு நினைச்சு அவங்க அப்படியே ஜாலியா இருப்பாங்களாம். ஒரு சிலர் அப்படியே ரொம்ப வேதனையோடு சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். பிரதர் என்ன பண்றது பிரதர், நம்ம தான் அவங்கள விசாரிக்க வேண்டியதா இருக்கு. அவங்க ஒரு முறை கூட நம்மளை கூப்பிட்டு பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, உங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, ஏன்னா பாஸ்டர் கூப்பிட்டு அவர் ஏதாவது பணம் கேட்டுருவாரோ, காசு கேட்டுருவாரோ, அல்லது எங்க ஒரு கூட்டிட்டு போக சொல்லுவாரோன்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் வருத்தப்படுறார். அப்போ நம்ம பாருங்க, அது என்ன சகோதர சிநேகிதம். அந்த பதவியில தான் ஒரு பாஸ்டர். ஆனால் நம்ம யாரு, ஒருவரை ஒருவர் சகோதரர்கள். நம்ம ஒவ்வொருவரும் சகோதரர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த சகோதர சிநேகிதம் இருக்க வேண்டும். அது உங்களுக்குள்ள அந்த அன்பு இருந்தா தான் அந்த சகோதர சிநேகிதம் வரும். உங்களுக்குள்ள தேவ பக்தி இருந்தா தான் சகோதர சிநேகிதம் இருக்கும், அந்த அன்பு இருக்கும். உங்களுக்குள்ள பொறுமை இருக்க வேண்டும். கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து உலகத்தானை போல இருக்கிறப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்காது, தேவ பக்தியும் இருக்காது, சகோதர சிநேகிதம் இருக்காது, அன்பு இருக்காது. இந்த பொறுமைக்கு இன்னொரு முக்கியம் என்னது, இச்சையடக்கம். அதற்கு இன்னொன்று என்னது, ஞானம், தைரியம், விசுவாசம். இது எல்லாமே இருக்க வேண்டும். அப்ப இதுதான் தேவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்க இந்த 7 காரியங்கள், விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகிதம், அன்பு, இதை தேவன் நமக்கு கொடுக்க தேவக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே உடைய வார்த்தைகளை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு இரக்கம். எங்கள் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தேவனே, எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும் அப்பா. ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு அதோ அந்த ஆண்டவரே ஒரு குருடான ஒரு மனிதன் நம்மிடத்திலே வந்து அவன் பார்வையை பெற்ற பொழுது அவன் ஆண்டவரே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை, தேவ பக்தி உள்ளவனுக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்று சொல்ல இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்தால் மட்டுமல்ல, அந்த தேவ பக்தி என்ன என்பதை நாங்கள் எப்படி ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும் என்று வார்த்தையின் மூலமாய் நீ பேசி இருக்கிறீரப்பா. நாங்கள் அதை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, சொல்லப்பட்ட வாசித்த வார்த்தைகளை இன்னும் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசும். நாங்கள் ஏதோ ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் செய்தி கேட்டோம் என்று எழுந்து போகாதபடி தியானித்த வார்த்தைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் சிந்தித்து எங்களுடைய ஜீவியத்திலே அதை நடைமுறைப்படுத்த, அதன்படி ஜீவிக்க, அதன்படி ஆண்டவரே நாங்கள் எப்படி லோத்து அவன் நீதிமானாய் இருந்து அந்த இருதயமானது அந்த காரியத்திற்காக அவன் அதை வாதிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அதே போல் இந்த பூமியில் நடக்கிற அக்கிரமங்கள், அநியாயங்களை நாங்கள் ஆண்டவரை விலகி ஓடி அதிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி நாங்கள் தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் பொறுமையோடு, ஆண்டவரை விசுவாசத்தோடு, ஞானத்தோடு, இச்சையடக்கத்தோடு, பொறுமையோடு, ஆண்டவரே தைரியத்தோடு, ஆண்டவரே சகோதர சிநேகிதத்தோடு நாங்கள் அன்பையும் கூட்டி வழங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர்தாமே எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழிநடத்தும். எல்லா துதி கனமகிமையும் ஒருவருக்கே செலுத்தும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் கர்த்தர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.